கிளியரா இருக்கு சார். கண்டினியூ பண்ணலாம். ஓகே மேடம். ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன். ஸோ வந்து சிஇடியோட ஷேரிங் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஷேரிங் கொடுத்து எவ்வளோ நாள் இருக்கும் மேடம் ஐஸ்வர்யா மேடம்? ஸோ கொஞ்சம் நிறைய நாள் தான் சார் இருக்கும். ஈகர்லி வெயிட்டிங் சார். ரொம்ப நாள் இருக்கும். அவன் பேசலாம் ஒருத்து தான். கரெக்டான மேடம்? கண்டிப்பா சார். ஓகே மேடம். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னோட ஷேரிங் கிட்டத்தட்ட வந்து இந்த தொழில் வாய்ப்பை நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு 3.5 வருஷத்துல நான் எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன், நான் எப்படி இந்த பிசினஸ்ல என்னென்ன விஷயங்களை நான் வந்து பார்த்தேன், என்னென்ன விஷயங்களை உணர்ந்தேன், எப்படி இந்த பிசினஸ்ல ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ராமகுட்டி மேடம் வந்து பேசுறதா இருந்தது. இப்ப நான் பேசுறேன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டீம்ல இருக்க மெம்பர்ஸ் யாராவது மிஸ் ஆயிருந்தா கூட உள்ள வர சொல்லுங்க. ஸோ லீடர்ஸ் இந்த டைமுமே வந்து பயன்படுத்திட்டு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தன்னோட வாழ்க்கையோட சக்சஸ் ஆகிங்க கொடுக்க வர போறாங்க அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஹாலையுமே வந்து ஃபுல் பண்ணுங்க. ஸோ சார் நம்மளுக்கு கொடுத்துருக்க டைமை சூப்பரா யூஸ் பண்ணி நம்மளோட டீம் மெம்பர்ஸுமே வந்து வெல்கம் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 196 மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ஜூம் ஹால்குள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பா அதை நம்மளால ஒரு 200 பேரு சூப்பர், இன்னும் ஒரு 100 பேர் தான் நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் இந்த மாதிரியான ஒரு சக்சஸ் ஹேரிங் கொடுக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தி உள்ள வர சொல்லுங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த சிஇடி அவங்களோட சக்சஸ் ஹேரிங்கே கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து கொடுத்து வச்சுக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அது நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாகவுமே இருக்கும். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சிஇடி நம்மளோட ஒன் ஆஃப் த சிஇடி நம்மளோட சிஇடி அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறத சக்சஸ் ஹேரிங்கா கொடுக்க வர போறாங்க சொல்லி நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த்தையுமே வந்து ஏத்துங்க. இன்னும் ஒரு 95 நபர்கள் தான் நம்மளோட ஜூம் ஹாலையுமே வந்து ஃபுல் பண்ணிடலாம். ஸோ ஒரு நபரை கூட விடாம நம்மளோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், நம்மளோட டீம்மேட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ரெகுலரா எந்த செக்ஷனுமே அட்டன் பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி ஒரு செக்ஷனை வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. அவங்களுமே வந்து நல்ல பூஸ்டப் ஆவாங்க. உங்களோட டீம்ல உள்ள எல்லா அச்சுமஸுமே வந்து உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு 108 நபர்கள் வந்து நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கறத தெரியப்படுத்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து லோயர் ஹேண்ட் கொடுக்க. இப்போ யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க, நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோட ஸ்பீச்சை கேட்க யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நம்மளோட ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவங்களோட சக்சஸ் ஹேரிங்க வந்து கொடுக்க வர போறாங்க. யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க? ஒரு 200 நபர்கள் வந்து இந்த ஜூம் ஹால்குள்ள இருக்கும். ஸோ இதுல நான் வந்து ஆக்டிவா இருக்கேன்ப்பா, நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோட சக்சஸ் ஹேரிங்க கேட்க நான் ஈகர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஸோ சூப்பர். ஒரு 200 நபர்கள் வந்து உள்ள இருக்கிறோம். ஒரு 84 நபர்கள் வந்து நான் ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? மற்ற நபர்கள்லாம் ஏங்க நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சக்சஸ் ஹேரிங்க கொடுக்காங்க. ஸோ இப்போ இந்த செக்ஷனை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான அவங்களோட சக்சஸ் ஹேரிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து ஆக்டிவா இருந்துக்கோங்க. உள்ள வந்த நபர்கள் எல்லாருமே வந்து கையில நோட் அண்ட் பென்னோட இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட குரூப்பை ஓபன் பண்ணாலே இந்த ஒரு ரைட்டிங் நோட்ஸ் அண்ட் வாய்ஸ் நோட்டா தான் இருக்கும். உள்ள வந்த நபர்கள் எல்லாருமே உள்ள வந்துட்டேன் அப்படிங்கறதுமே நம்மளோட குரூப்லயுமே வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ சூப்பர். ஒரு 204 நபர்களுமே வந்து வந்திருக்கும். இது நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் கிடையவே கிடையாதுங்க. நார்மலா ஒரு செக்ஷன் நடத்தினாலே வந்து 300 பேர் நம்மளோட குரூப்பை வந்து நம்மளோட ஜூம் ஹாலை வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ நம்மளோட சிடியோட சக்சஸ் ஆறீங்க. ஒரு 203 நபர்களை மட்டும்தான் நம்மளால திரட்ட முடிஞ்சுதா? நம்மளோட எல்லா டீம் மெம்பர்ஸுமே வந்து உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு 203 நபர்கள் இருக்காங்க. வெறும் 105 நபர்கள் தான் வந்து கையில நோட் அண்ட் பென்னோட வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ்ல நம்மளோட சிடியுமே வந்து இந்த செக்ஷனை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம டீம் மெம்பர்ஸை எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணுங்க.
நிறைய நபர்கள் வந்து ஆக்டிவா இல்ல, நிறைய அச்சீவர்ஸுமே வந்து ஆக்டிவா இல்ல. எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க. நம்மளோட புது நபர்களுக்கு நம்மளோட கார்த்திகேயன் சாரோட லைஃப் முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்காது. எல்லா நியூ மெம்பர்ஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நேத்து ஐடி போட்டிருந்த நபர்களா இருக்கட்டும் கூட அவங்களுக்கு கூட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு தியரி அவங்களோட சக்சஸ் நீங்க வந்து கொடுக்க வராங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தி இந்த ஒரு ஜூம் ஹால்குள்ளயுமே வந்து வர சொல்லுங்க. ஸோ சூப்பர். ஒரு 207 நபர்களுமே வந்து இந்த ஜூம் கால்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவா இருந்துக்கோங்க. பாதி வந்து நான் வந்து ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கறத ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உள்ள பேரா மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இதை மாதிரி சக்சஸ் ரேட்டிங் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கூடும். இப்படி ஒரு நபர் இருந்தாங்க, நம்மளோட கம்பெனி மூலமா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கறத உங்களோட ஐடி கலெக்ட் பண்றதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1 மினிட்லயுமே வந்து நம்மளோட செக்ஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட கார்த்திகேயன் சார் வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 207 நபர்கள் வரைக்கும் உள்ள வந்திருக்கும். ஜமால் ஹுசைன் சார், நம்மளோட கார்த்திகேயன் சாருக்குமே வந்து கோஹோஸ்ட் கொடுங்க. அவங்க இப்போதான் வந்து உள்ள வந்தாங்க, நெட்வொர்க் இஷ்யூனால வெளியே போயிட்டாங்க போல. அவங்களுக்கு கொஞ்சம் ஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டீம்மேட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட சீரியஸ் சக்சஸ் ரேட்டிங் கொடுக்காங்க அப்படிங்கறதுமே வந்து தெரியப்படுத்தி எல்லா நபர்களையுமே வந்து உள்ள வர சொல்லுங்க. மேடம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு சார், கண்டினியூ பண்ணலாம். ஓகே மேடம், சூப்பர். ஸோ வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ் வந்துருக்கீங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ வந்து இன்னமும் நம்ம வந்து பொங்கல் ஜோஸ்ல இருந்து வெளியே வரலையா, என்ன ஆச்சு, என்ன ரீசன்? கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தான் வந்திருக்கீங்க. ஒரு 300 பேர் வந்து 300 பேருக்கு மேல ரொம்ப ஒரு ஒரு அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட டீம் வந்து டெவலப் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 1 வீக் பொங்கல் லீவ்ல போனவங்க நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகல. அதுதான் ரீசன். ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன இருந்தாலும் சரி, ஓகே, நம்மளோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பேசிடுவோம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? கிளியரா இருக்கு சார். ஓகே மேடம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்காண்டி என்னோட ஷேரிங் நான் கொடுக்க போறேன். அப்படிங்கும் போது இங்க இருக்கிற மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் யாரு அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட பேர் கார்த்திகேயன். நான் திருநெல்வேலியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பேசிக்லி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்ஜி, சோனி மாதிரியான கம்பெனில சீனியர் சர்வீஸ் இன்ஜினியரா ஒரு 4.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 4.5 இயர்ஸ்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பெருசா எந்த ஒரு இடத்துலயும் வேலை கிடைக்காம அதுக்கப்புறமா எல்ஜி கம்பெனில ஒரு ஹெல்ப்பரா போய் அங்க ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகி அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் ஒர்க்ல இருந்து வேலையை ரிசைன் பண்ணி திரும்ப சோனி கம்பெனிக்கு போய் அங்க போய் ஜூனியர் இன்ஜினியர் ஆகி அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர் ஆன இந்த மாதிரிதான் என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து பிறந்ததும் திருநெல்வேலி தான், அரியநாயகிபுரம்ங்கிற ஊரு. நான் வளர்ந்ததும் திருநெல்வேலி தான், படிச்சதும் திருநெல்வேலி தான், ஸ்கூல் படிச்சதும் காலேஜ் படிச்சதும் திருநெல்வேலி தான்.
நான் ஒர்க்குக்காண்டி ஒசூர் சென்னையெல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எந்த ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போகல நானு. ஸோ அது மாதிரி ஒர்க்குமே நான் திருநெல்வேலியில தான் 4.5 years நான் பண்ணேன். அப்போ திருநெல்வேலியை தாண்டாத ஒரு ஆள் நான் யாருன்னு நீங்க உங்களுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்காண்டி தான். ஸோ நான் திருநெல்வேலியே தாண்டினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்த நபர் தான் நானு. ஸோ அந்த மாதிரி இருந்த நானு இந்த பிசினஸ்குள்ள எப்படி வந்தேன்? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து எப்படியும் இந்த சர்வீஸ் ஃபீல்டு வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4.5 வருஷத்துலேயே சர்வீஸ் இன்ஜினியர் ஆயிட்டோம். மித்த எல்லாருமே ஒரு 8 வருஷம் 7 வருஷம் 6 வருஷத்துல இன்ஜினியர் ஆயிருப்பாங்க. நான் வந்து 4.5 இயர்லயே நான் வந்து சர்வீஸ் இன்ஜினியரா நான் மாறிட்டேன். ஸோ சர்வீஸ் இன்ஜினியர் ஆயிட்டோம், நம்ம லைஃப் சீக்கிரமா செட்டில் ஆயிரும். நம்ம வந்து இன்னொரு 5 வருஷம், அதாவது 4.5 வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். இன்னொரு 5 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா ஏதாவது பிரான்ச்சுக்கு மேனேஜர் ஆயிரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் நம்ம மேனேஜரா இருந்தோம்னா 20 வருஷத்துல நம்ம கம்பெனியோட ஓனர் ஆயிரலாம். நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும். ஒரு 20 வருஷம் மட்டும் இந்த தொழில கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த ஒரு ஒர்க்கை அந்த ஒர்க்ல அவ்வளோ கான்சென்ட்ரேஷனா அவ்வளோ டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தான் நானும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8 மணிக்கு நான் என் ஊர்ல இருந்து கிளம்புவேன். கிளம்பி நான் போனேன் அப்படின்னா நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷன் ஒர்க் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஏன்னா நான் என்ன ஒர்க் பண்றேனோ அதுதான் எனக்கு இன்கம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு மாசத்துக்கு எனக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து எப்படியும் ஒரு 17,000 இருந்து 21,000 வரைக்கும் வந்துடும். அது போக நான் கஸ்டமர் சைட்ல நான் ஒர்க் பண்றது, என்னோட இண்டிவிஜுவல் ஒர்க், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நியர்லி ஒரு 25,000 இருந்து 30,000 நான் சம்பாதிப்பேன் ஒரு மாசத்துல. நியர்லி ஒரு ஒரு 35 இருந்து ஒரு 45 50,000 வரைக்கும் என்னோட வருமானங்கள் இருக்கும். அதுவும் ஒரு ஒரு கேட்டகரியை பொறுத்து. அதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா ஒண்ணு, நார்மல் டைம்னா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்கம்ங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இருந்த ஒர்க் தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒர்க்ல எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்கறதுக்கான சீனியர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மா, என்னோட அண்ணன், என்னோட ஃபேமிலியில ஒரு 5ல இருந்து 6 பேர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஏரியாக்கள் நான் போய் வேலை பார்க்கறோம்ல, அந்தந்த ஏரியாக்கள் இருக்க கடைகள்ல வேலை பார்க்கறவங்களோட ஒரு 5ல இருந்து 10 பேர் நம்பர் இருக்கும். இவ்வளவுதான் என்னோட சர்க்கிளே. அவங்கள தாண்டி நான் வேற யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பெருசா பேச மாட்டேன். பெருசா வந்து யாருக்கிட்டையும் கனெக்டடா இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. வெளியே போய் விளையாட மாட்டேன். இங்க இருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க, கிரிக்கெட் விளையாடுவீங்க நிறைய. எனக்கு எந்த ஒரு விளையாட்டும் பிடிக்காது, நான் விளையாண்டதும் கிடையாது. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் விளையாட கூட நான் வெளியே போனது கிடையாது. படிச்சு முடிச்சோமா வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து திரும்ப படிக்க போவேன். அது மாதிரி வேலைக்கு போகும்போது அப்படிதான் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தால்தான். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இந்த பிசினஸ்க்குள்ள நான் எப்படி வந்தேன் எப்படின்னா, எங்க வீட்டுல 2 பேர் இருக்கோம், நானே என்னோட அண்ணனும். ஸோ என்னோட அண்ணன் வந்து எனக்கு அப்படியே எதிர்மாறு. எப்படின்னா நான் என் ஊர்லயே படிச்சு என் ஊர்லயே வளர்ந்தேன் நான் சொன்னேன். மகாராஜன் பாத்தீங்கன்னா என் ஊர்லயே கிடையாது. அவர் ஒரு 7ஆம் கிளாஸுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே படிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியே போய் வேலை பார்த்தாரு. ஃபுல்லா வெளியே தான் இருந்தாரு. நம்ம இந்த ஆக்சிஸ் இந்தியா பண்ண ஆரம்பிச்சோன்னா லாக்டவுன்ல தான் ஊருக்குள்ளேயே வந்தாரு. அது வரைக்குமே வெளியே தான், சென்னை, பெங்களூர், ஒசூர் இது மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு இருந்த எக்ஸ்போஷருக்கு இந்த பிசினஸை எடுத்தார் அவர். இந்த பிசினஸ் எடுத்தது ஒரு பெரிய ஒரு கதை தான். ஏன்னா லாக்டவுனுக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வேலை போய் வருமானம் இல்லாம என்னடா பண்றது அப்படிங்கிற சுச்சுவேஷன் எனக்கும் கிரியேட் ஆனிச்சு. எப்படின்னா, வேலையில ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்க. இங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. நானும் அந்த ஒரு எண்ணத்துலதான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நான் இருந்துட்டு இருக்கும் போது எனக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு அப்புறம் ஜூனியர் பசங்க ஒரு பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங் காலேஜோ புதுசா முடிச்சுட்டு வந்த பசங்க வெறும் ஒரு 6,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க என் கம்பெனில. நான் பாக்குற வேலையை அவங்களால பார்க்க முடியும், ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு அதனால. சோ அப்படி இருக்கும்போது நான் வேலை பார்க்குற அதே வேலையை ஒரு 4 பசங்க பாக்குறாங்க, வெறும் 6,000 சம்பளம் வாங்கிட்டு. அப்போ எனக்கு வேலை கம்மியாகுது. என்னோட சம்பளம் நான் நார்மலா வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட கிட்டத்தட்ட 20% ஆகுது. 20% சம்பளம் தான் எனக்கு கடைசியா ஜனவரி மாசம் நான் வாங்கினேன். 20% சம்பளம் ஆயிருச்சு. வேலை நாட்கள் பாத்தீங்கன்னா 8 நாள் தான் நான் வேலை பார்த்திருந்தேன். ஜனவரி ஒரு மாசம் ஃபுல்லா நான் ஒர்க்ல இருப்பேன். காலையில கால் பண்ணி கம்பெனில கேட்பேன், சார் என்ன சார் ஏதாவது ஒர்க் இருக்கா சார், எனக்கு அமுச்சு விடுங்க, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல சார் உங்க ஏரியால ஒர்க்கே வரல சார் அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் நான் கடைகள்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா கடைகள் ஃபுல்லா நான் கனெக்ட்ல இருந்தேன். எந்த ஒரு கஸ்டமருக்கும் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு கஸ்டமர் ஒரு டிவி வாங்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்ஸ்டாலேஷனோ ஒரு ப்ராப்ளமோ எதுனாலும் உடனே நம்ம போய் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் கஸ்டமர் கிட்ட நம்ம மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறதும், அதுக்கடுத்து நம்மளை நிறைய இடத்துல
பயன்படுத்துவாங்க நம்ம மேல இருக்க ஒரு நல்ல எண்ணத்துல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரெஸ்பெக்டிவா கஸ்டமருக்கு போய் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த கடைகள்ல இருக்கவங்க எல்லாரும் கம்பெனில இருந்து சார் ஒரு ஒர்க்கும் வரல சார் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்பையில இருந்து ஒரு கடைக்காரரு, தம்பி இன்னைக்கு 3 டிவி வித்துருக்கோம் தம்பி, போய் மாட்டி விட்டுருங்க தம்பி பாரு. என்னடா அது கம்பெனில ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க, கடையில நாங்க வித்தோம்னு சொல்றாங்க, அப்ப அந்த 3 கால் எங்க போனுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடையில இருந்து நான் அந்த கஸ்டமர் நம்பர்ஸ் வாங்கி கால் பண்ணும்போது இப்பதான் சார் மாட்டிட்டு போனாங்க, ஒரு சின்ன தம்பி வந்து ஒரு மாட்டினாரு, இப்படி இப்படி ஒரு 10 கஸ்டமர் சொல்லவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, வேற யாரையும் நம்ம ஊர்ல நம்ம ஏரியால இறக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் ஆன உடனே நான் போய் கம்பெனில கேட்கறேன், சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க வந்து அந்த ஏரியா பார்க்கணும் சார், இந்த ஏரியா பார்க்கணும் சார். எப்படின்னா என் ஊர்ல நான் ஆல்ரெடி 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்து ஏரியா அந்த ஏரியாக்குள்ள போகணும்னா இன்னொரு 200 கிலோமீட்டர் ஆகும். இன்னொரு பக்கத்து ஏரியா போனோம்னா 300 கிலோமீட்டர் ஆயிரும். இங்க இருந்து நான் 50 கிலோமீட்டர் அங்க போய் ஒரு கால் பார்த்துட்டு வந்து இங்க இருந்து ஒரு கால் போய் ஒரு கால் அங்க இருந்து இப்படி பார்த்தோம்னா எனக்கு சம்பளமே ஒரு 400ல இருந்து 500 ரூபா வரும். ஆனா நான் செலவே கிட்டத்தட்ட 400 ரூபா பண்ணிருப்பேன். இந்த மாதிரி என்ன வந்து ஒரு 4-5 நாள் ட்ரீட் பண்ணாங்க. சார் அப்படி ஸ்கிப் பண்ணி ஒரு டைமிங்ல, அதாவது எல்லா கம்பெனியும் பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு டைமிங்ல நானே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு இந்த கம்பெனி வேலையே வேண்டாம்னு ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஓகேடா, நம்மளுக்கு தான் தொழில் தெரியுமே, 4.5 வருஷம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம போய் ஒர்க் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல நான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு போய் நான் வந்து வேற வேற கம்பெனிகள்ல போய் தேடுறேன். அதாவது இதே மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து இது பண்ற கம்பெனி, சர்வீஸ் கம்பெனிகள் எல்லாத்துலயுமே காமிக்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிகள் தான். உதாரணத்துக்கு எல்ஜியா இருக்கட்டும், சாம்சங், அதுக்கப்புறமா வந்து ஐஎஃப், ஒயர்பூல், அதுக்கப்புறமா வந்து டிசிஎல், இத மாதிரி ஒரு ஒரு பிராண்டோட சர்வீஸ் சென்டர்ல போய் நான் கேட்கறேன். அவங்க சொன்ன விஷயம் எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா, உனக்கு எவ்வளவு சர்வீஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி, நம்ம கம்பெனிக்குள்ள வர்றீங்கன்னா நம்ம பிராண்ட்ல இருக்க எல்லா பொருட்களும் வேற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 7,000ல இருந்து ஒரு 9,500 ரூபாய் சம்பளம் தருவோம். நாங்க வச்சு பாருங்க எப்படி இருக்கும். 4.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. 7,000ல இருந்து 9,500 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வேலைக்கு போல. ஒரு 2 மாசம் எனக்கு தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் 45,000 மாசம், ஒரு மாசம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த காசு என் கையில 1 ரூபா கூட காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தது. 40,000த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து சீட்டு கட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குழுவுல காசு எடுத்திருந்தேன். அந்த காசுல நான் கட்டிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையா இருந்துச்சு. அப்போ என்னோட பிரதர், அவர் பாத்தீங்கன்னா ஒரு 35,000 சம்பளத்துக்கு பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாவும் ஒரு 15,000ல இருந்து ஒரு 17,000 ரூபாய் மாசம் சம்பாதிப்பாங்க. அவங்களும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிள் பண்ணாங்க. 2 பேரும் நம்மளுக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. வேலை தேடுற வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லைன்னு சொல்லி 2 மாசம் கழிச்சு ரொம்ப கஷ்டத்தோட 8,500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். 2 நாள் வேலைக்கு போனேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து இன்னொரு 1 மாசம் போயிடுச்சு. 3 மாசம், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி நான் வேலையை ரிசைன் பண்ணி வெளியே வர்றேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சென்ட்ரல், அதாவது ஒரு 15, 16ல என்னோட பிரதர் வந்து பெங்களூர் கூப்பிட்டாரு. என்னோட கம்பெனில ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கேட்போம், பேசுவோம். ஏதாவது ஒர்க் இருந்தா நான் வாங்கி தர்றேன், நீ எதுக்கு இங்க அலைஞ்சிட்டு இருக்க, நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. நான் ஓகே நானும் வர்றேன்னு சொல்லி போய் பெங்களூர்ல போயிட்டு நான் அங்க என்னோட பிரதரோட ரூம்ல தங்கி அவங்க கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி, ஓகே சார் நீங்க நாளைல இருந்து வேலைக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் லாக்டவுன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு வச்சு பாருங்க. ஓகே, நம்ம அடுத்து இன்னொரு ஃபீல்டுக்குள்ள இறங்குறோம், அங்க போய் நம்ம தொழில கத்துப்போம், வேலை பார்ப்போம். எனக்கு எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் கியூரியாசிட்டி இருக்கும். அதனால ஓகே நம்ம இந்த தொழிலையும் போய் நம்ம கத்துப்போம், நல்லா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ஃபீல்டையும் போய் நம்ம கத்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட அடுத்த நாள் வேலைக்கு போகணும். 22ஆம் தேதி, கரெக்டா 22ஆம் தேதி லாக்டவுன் போட்டாங்க. 23ஆம் தேதி ஓபன் பண்ணாங்க. 24ஆம் தேதி ஃபுல் லாக்டவுன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நானு, என்னோட அண்ணன், என்னோட மச்சான் எல்லாருமே பெங்களூர்ல இருக்கோம். அங்கதான் சரவணன் சார் எல்லாருமே இருந்தாங்க. சரவணன் சாரு, நம்மளோட பிரகாஷ் சாரு எல்லாருமே அங்க இருந்தாங்க. பெங்களூர் தான் இருந்தாங்க அவங்க. சோ லாக்டவுன்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ட்ரஸ்டி கிட்ட எல்லாம் போய், மகாராஜன் தான் போய் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு 2-3 நாள்லயே எங்க கையில இருந்த காசு எல்லாம் காலி, சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அது மாதிரி விஷயங்களை புடிச்சு மதிய சாப்பாடெல்லாம் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாரு மகாராஜன். அடுத்து ஒரு 3-4 நாள் கழிச்சு ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம மார்ச்ல வந்து மார்ச் எண்டிங்ல வந்து நாங்க வந்து காய்கறி லோடு வண்டியில ஏறி போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, லோடு கொண்டு போற ஆட்கள் நம்ம ஊருக்காரங்களை, திருநெல்வேலிக்காரங்கள்ட்ட பேசிட்டு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நடந்து போனோங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு வச்சு பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய பேக், என்னோட மொத்த திங்ஸ், ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் லாக்டவுன்ல நடந்து போனோம்.
நடந்து போய் இந்த லாரியை பிடிச்சி திரும்ப திருநெல்வேலிக்குள்ள வந்து இறங்கணும். திருநெல்வேலி அதுவும் பார்டர்ல இறக்கி விட்டாங்க. அந்த திருநெல்வேலி என்ட்ரன்ஸ்ல இறங்கி அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்து, அதுக்கப்புறம் நடந்து வர்றதை பார்த்துட்டு போலீஸ்காரரே ஒரு ஆட்டோவை பிடிச்சி போப்பா இந்த ஆட்டோவை பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லி எங்க 3 பேரும் ஏற்றி அனுப்புனாங்க. அடுத்து எங்க சித்தப்பா வீட்டுல போய் ஒரு பைக் எடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்றது, ஃபுல்லா பிளாங்க்கு. கடன் கட்டுறது எப்படி, கஷ்டத்தை எப்படி போக்குறது, இந்த மாதிரி நிறைய ஒரு கொஸ்டின்ஸோட இருந்தது. இன்னொரு சைடு என்ன இருந்ததுன்னா, ஊருக்கு வந்துட்டோம் எப்பா வந்துட்டோம் அப்படின்னு ஒரு 10 நாள் கையில இருந்த காசு வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அதுவும் காலி. சரவணன் சாரும் சொல்லிட்டே இருந்தாரு, இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குப்பா நீ என்னன்னு பாருன்னு சொன்னாரு. சரவணன் சார் மகாராஜன் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ப்ராசஸ்லாம் நம்மளோட மகாராஜன் சாரோட ஷேரிங்லயே கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி மகாராஜன் சார்ட்ட திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாரு, நல்லா இருக்கு பிரதர் நீங்க பாருங்க, நல்லா இருக்கு சார் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட சரவணன் பிரதரும் சொல்லிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப. ஆனா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் பண்ணி, இதுக்கு மேல எனக்கு மெசேஜ் பண்ண கால் பண்ணணும் உன்னை பிளாக் பண்ணிடுவோம் பிரதர், இதுக்கு மேல எனக்கு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மகாராஜன் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மகாராஜன் சார் இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, அதை உட்காந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து நைட் ஒரு 9 மணிக்கு உட்காந்து சுரேந்தர் சாரோட யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி ஆக்சஸ் இந்தியாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். சுரேந்தர் சார் சேனல்ல இருந்த அப்போ இருந்த ஒரு வீடியோ விடாம பார்த்தோம். கிட்டத்தட்ட நைட்டு 9 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும் முழுக்க முழுக்க உட்காந்து வீடியோ பார்த்தோம். யூடியூப்ல யூடியூப் கனெக்ட் பண்ணி டிவில தான் ஃபுல்லா பார்த்தோம். ஃபுல்லா ஆக்சஸ் இந்தியான்னு போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தோம், என்னன்னா இந்த ஃபீல்டு பெருசா டெவலப் ஆக போகுது, இந்த ஃபீல்டு கண்டிப்பா பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்க போது, இதை எடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் முடிவு பண்ணல. ஓகே, இப்ப இந்த லாக்டவுனுக்கு ஏதோ 2000 ஏதோ 3000 கிடைச்சா நல்லா இருக்கும். ஏதோ இந்த கம்பெனி ஓரளவு நல்லா இருக்கு, ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் ஓட்டிட்டோம்னா திரும்ப வேலைக்கு போயிடலாம். சோ அதனால இதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்குமே காசு கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா மகாராஜன் பார்த்தாரு, ஓகே இல்ல நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஒரு சைட்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 7000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஐடி போட முடிவு பண்ணிட்டாரு. அப்போ 3500 5500 2 பேக்கேஜ் தான், ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. ஐடி போடுறதுக்கு மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து பிரைம் மெம்பர்ஷிப் மட்டும்தான். பிரைம் மெம்பர்ஷிப் ப்ரோமோட் பண்றோம், மித்த எல்லாம் வந்துடும் ஃபியூச்சர்ல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்போ அந்த 3500 ரூபாய் பேக்கேஜ்ல அவர் ஒரு 2 ஐடி போட்டாரு. அப்பவும் சொல்றேன், ராஜா ஒரு ஐடி நீ போட்டுக்கோ, ஒரு ஐடி எனக்கு போட்டு கொடு, நானும் இறங்கி வேலை பார்க்க, அப்படியே காசை கொட்டி எடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு மூடிட்டு உனக்கு ஐடி போடணும் நீ காசு ரெடி பண்ணி ஐடி போடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இவர் தரமாட்டாரு, வாய்ப்பு இல்லை, நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் நானும் என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் மெசேஜ் பண்ணி, இப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், லாக்டவுன்ல காசு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து இப்படி பைக்கை வெளியே எடுத்து வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, இவன் போலீஸ்காரன் பார்த்தா நீ அடிப்பாங்க, ஏதாவது கையில காசு இருந்தா கொடுங்க நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லி 200 300 500 கலெக்ட் பண்ணி நானும் கிட்டத்தட்ட 3 ஐடி போட்டேன். அந்த 3 ஐடி நான் போட வர்றதுக்குள்ள என்னோட பிரதர் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 4-5 ஐடி போட்டாரு காசு ரெடி பண்ணது. அது போக என்னோட சித்தி ஒரு சைடு வந்துட்டாங்க, என்னோட அக்காவும் என்னோட சித்தியும் ஒரு சைடு வந்துட்டாங்க. இன்னொரு சைடு தான் நான் வந்தேன். என்னோட ஃபேமிலி மொத்தமும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு, நான் இன்னொரு ஆப்போசிட் சைட்ல இருக்கேன். ஒரே ஒரு நாள், அதாவது என்னோட பிரதர் மே 1ஆம் தேதி மதியமா காலையில ஐடி போட்டாரு. நான் அடுத்த நாள் மே 2ஆம் தேதி மதியம் 2 மணி 3 மணி போல ஐடி போட்டேன். அதுக்குள்ளேயே மகாராஜனுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 நபர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா அவர் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா அதனால ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா அவர் அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவாரு. இறங்கிட்டாரு, பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 6 பேர்கிட்ட அந்த சைடு வந்துட்டாங்க. இப்ப இன்னொரு சைடு நான் ஐடி போட்டு ஒர்க் பண்ண இறங்கி நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ ஒரு 3 மாசம் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம். எப்படின்னா அப்ப லாக்டவுன் போட்ட புதுசு கிட்டத்தட்ட எவ்வளவு மீட்டிங்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட கிருஷ்ணன் சார் அப்போ சிஇடியா இருந்தாங்க, நம்மளோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் விபிஸ் எல்லாம் இருந்தாங்க, ஒரு 13 விபிஸ், கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இது ஃபியூச்சர்ல இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், ஒண்ணுமே இருக்காது ஆப்ல, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஷேரிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளோட எம்டி சார் சிஇஓ சார்லாம் வந்து இந்த லாக்டவுன்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும் போதுதான் எங்களுக்கு புரிஞ்சுது இவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும்
எம்டி அவரோட லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து சிஇஓ அவர் எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் நம்ம டான் பாஸ்கர் சாரு, அப்புறம் நிர்மல் சாரு, விஜயகுமார் சார், இது மாதிரி ஒரு ஒரு ஃபவுண்டர் டைரக்டரோட ஷேரிங்ஸ் கிடைச்சது. அடுத்து விபிஷோட ஷேரிங்ஸ் இதெல்லாம் கேட்கும் போதுதான் எங்களுக்கு புரிஞ்சுது, எங்க லைஃபையும் ரீவைன் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. ஏன் சொல்றோம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, இங்க இருக்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் விபிஸ்லாம் ஒரு ஒரு ஃபீல்டுல மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தவங்க தான். ஸோ அவங்களோட ஷேரிங் எல்லாம் கேட்கும் போது நம்மளாம் ஏமாத்துறவங்களா இவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில இந்த பிசினஸ் எடுத்து இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டாங்க, நம்மளாலேயே மாற முடியாது அப்படிங்கிற தாட்டோட ஒரு வாரம் கழிச்சு இந்த பிசினஸ் எடுத்து பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ பெருசா பண்றதுன்னா ஐடிஸ் நிறைய போடணும். கிருஷ்ணன் சாரும் சொல்லல, ஆதிமுருகன் சாரும் சொல்லல, சரவணன் சாரும் சொல்லல. ஏன்னா பயம், எதுக்கு போட்டு இவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இவங்க சும்மாவே எனக்கு புழு புழுன்னு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. யார் மல்டிபிள் ஐடி இருக்கு, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எதுவுமே சொல்லல. பிசினஸ் இருக்கு, சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆல்ரெடி என் பேர்ல 3 ஐடி இருக்கு, அண்ணன் பேர்ல ஒரு 5 ஐடி கிட்ட இருக்கு. இருந்தாலும் இன்னும் மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதுவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கையில காசு இருந்தா இந்த பிசினஸ்ல வேலை பார்க்க மாட்டோம். நாங்க கொஞ்சம் சோம்பேறி. கையில ஒரு 5000 10,000 இருந்தா எதுக்கு போட்டு வேலை பார்த்துக்கிட்டு, அந்த காசு முடியுற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் சொல்லி கையில வர்ற 1 ரூபா காசு கூட இல்லாம ஃபுல்லா ஐடி போட்டோம். அப்பதான் நம்ம இறங்கி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஐடிஸ் போடுறதுக்கு அது ஒரு பெரிய கதை. என்னோட அம்மா அப்பா, இங்க இருக்க நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, என்னோட அப்பா சப்போர்ட் பண்ணல, என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல, என்னோட மாமியார் சப்போர்ட் பண்ணல, எங்க அம்மா சப்போர்ட் பண்ணல. என்னோட அம்மா 45,000, எங்க அண்ணன் 35,000 இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல அவ்வளவு தூரத்துக்கு நாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அம்மாட்ட இப்படி ஒரு பிசினஸ் இருக்குமா, எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லிப்பாங்க, கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் எடுத்து பண்ணாத. ஆல்ரெடி நான்லாம் 4-5 கம்பெனில இந்த மாதிரி காசை போட்டு ஏமாந்துருக்கேன். எங்க அம்மா சொல்லி எனக்கே தூக்கி ஏற்பட்டுடா, எங்க அம்மா 4-5 கம்பெனில காசு போட்டு ஏமாந்துருக்கா. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லுது, எம்ஐ லைஃப் ஸ்டைலு, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, அது இதுன்னு ஒரு 4-5 கம்பெனி பேர் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய், உங்க அத்தை வந்து 1000 ரூபாய் எண்டு போனுச்சுல, உங்க சித்தி வந்து ஒரு 1000 ரூபாய் எண்டு போனுச்சுல, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் காசை போட்டு ஒர்க் பண்ணாம ஏமாந்துருக்காங்க. ஒர்க் பண்ணாம ஏமாந்துருக்காங்க. எங்க அப்பா ஒரு சைடு, எங்க அப்பா வேலை பார்க்குற இடத்துல கிட்டத்தட்ட 7 கம்பெனில எழுதி போட்டுருக்கு எங்க அப்பா. 2 பேரும் ஃபுல் நெகட்டிவ், இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஃபுல்லா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. நான் வந்து 3 மாசம் எந்த ஒரு விஷயமும் இல்லாம இந்த லாக்டவுனை ரன் பண்றதுக்கு நான் 5ல இருந்து 10 வட்டிக்கு கடன் வாங்கி கூட நான் வீட்டு செலவு பார்க்க, இந்த பிசினஸ் நீ எடுத்து பண்ணக்கூடாது, உன் வேலையை கெடுக்காத, உன் வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி எங்க 2 பேரையும் அவ்வளவு ப்ரெஷர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த பிசினஸ் நாங்க பண்ணாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு இதோட ஃபியூச்சர் புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நாங்க வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்தது. ஸோ அதனால நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அவங்க சொன்ன கம்பெனிஸ் எல்லாத்தையும் கூகுள்ல அடிச்சு, யூடியூப்ல அடிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியும் அனலைஸ் பண்ணோம். அப்போ இவங்களோட ஃபியூச்சர் பிளான் வேற மாதிரி இருக்கு, அப்போ இதை எடுத்து நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணலாம், இவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சொல்லி ஒரு 40,000 ரூபாய் ஆளுக்கு, ஒரு 40,000 கிட்டத்தட்ட ஒரு 60 சம்திங்கோ எவ்வளவோ நாங்க எடுத்தோம். அவர் கொஞ்சம் ஆல்ரெடி ஐடி நிறைய போட்டிருந்ததுனால மொத்தத்துல ஒரு 68,000 ரூபாய் சம்திங் வந்து கடன் வாங்கணும். கடன் வாங்குறதுக்கு எங்க வீட்டு பத்திரத்தை, அதாவது எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் கொடுத்தவர், வட்டி கொடுத்தவர்கிட்ட போய், சார் இப்படி அண்ணன் இப்படி வந்து நாங்க வந்து ஒரு வருமான வாய்ப்பு எடுத்திருக்கோம்னே, அதை எடுத்து பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, யாரை நம்பி தம்பி நான் காசு கொடுக்க, உங்க அப்பாவுக்கும் வேலை இல்லை, உங்க அண்ணனுக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, யாரை நம்பி நான் காசு கொடுக்குன்னு கேட்ட உடனே, ஏதாவது பத்திரம் ஏதாவது இருந்தா நீ கொடுப்பா, ஷூரிட்டி ஏதாவது இருந்தா கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தோம். வெறும் ஒரு 60,000 ரூபாய்க்கு எங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தோம். அது போக அந்த அவர் கொடுத்த காசுக்கு 5 வட்டி, கிட்டத்தட்ட 5 வட்டி பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனா வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். இப்ப அப்பதான் இந்த பிசினஸ்ல பெருசா நம்ம சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிற முடிவோட காசை வாங்கி மல்டிபிள் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளால ஒர்க் பண்ண முடியும் நம்பிக்கையோட இறங்கி ஒர்க் பண்ணோம். என்னன்னா என்கிட்ட 1 மாசம் டைம் இருக்கு, அந்த வட்டியை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு 1 மாசம் வரும். ஓகே, ஆளுக்கு ஒரு 1,500 ரூபாய் நாங்க பே பண்ணா போதும். நாங்க மல்டிபிள் பண்ணதுல ஏதோ ஒரு 1,200 2,000 ரூபாய் பக்கம் இன்கம் வந்தது. அது போக எங்களுக்கு அப்போ கம்பெனி வந்து லாக்டவுன்ல கொஞ்சம் அந்த கேஷ்பேக் ஆஃபர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுலயும் கொஞ்சம் காசு இருந்தது. ஸோ இந்த மாதிரி காசை வச்சு நம்ம வட்டியை கட்டிடலாம்னு வட்டி காசு எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படி ஒரு 35 நாள் நிக்காம வேலை பார்த்தோங்க. அவ்வளவு வேலை, அவ்வளவு தூரத்துக்கு. அதாவது நான் வேலை பார்க்கல, என்னோட பிரதர் வேலை பார்த்தாரு, நான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து பெருசா பேச வராது, பிரசன்டேஷன் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து லீடர்ஸ் சொல்ற விஷயங்களை கேட்க மாட்டேங்க, நானும் அப்படிதான். நான் இது மகாராஜன் சொல்ற விஷயங்களை எதையுமே கேட்க மாட்டேன். அது மாதிரி அந்த பிசினஸ் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு, மரியாதை உண்டு. ஆனா பண்றதுக்கு ஒரு மோட்டிவ் எடுக்க மாட்டேன்.
கார்த்திகேயன் சார், நீங்க பேசுறது கேட்கல. மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நான் போக 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 சரி, என்னோட வாய்ஸ் கேக்குதா மேடம்? இப்பதான் சார் கேக்குது. ஓகே மேடம், நான் மியூட்டே பண்ணலையே மேடம். ஐயோ. இல்ல சார், வாய்ஸ் சார் கார்த்திகேயன் இது மகாராஜன் சார் பேச்ச கேட்க மாட்டேன். அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம், இப்போ கிளியரா? இப்போ கிளியர் சார். ஓகே. ஸோ வந்து நான் சுத்தமா வந்து நம்மளோட மகராஜன் சாரோட பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். இதை பண்ணல அதை பண்ணல, உன்னால பேச முடியும்ல, என்கிட்ட எல்லாம் எவ்வளவு வாய்கிலேயே பேசுற, இதை பேசல நீ, உன்னால முடியும், நீ கத்துக்கோ, நீ மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி 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 பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை, பண்ணவும் இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு கீழேயும் ஒரு டீம் நான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னா மகாராஜனோட சப்போர்ட்டோட பண்ண ஆரம்பிச்சேன். இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடி போட்டோன்னே மடங்க போய் சொந்தக்காரங்கள்ட்ட போய் முட்டி மோதுறது. நான் ஒரு பிசினஸ் எடுத்திருக்கேன், அதுல பார்த்தோம்னா மகாராஜன் ஒருத்தர் யானை வாங்கியிருக்காரு, ஆதிமுருகன் ஒருத்தர் பூனை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கதை வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறது. வேலைக்கே ஆகாது. இதே வேலையதான் நானும் பார்த்தேன். போயிட்டு மடங்க போய் பேசினேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினேன். 5 பேரும் கேட்டு, ஏல நீ எங்கேயோ காசை போட்டு ஏமாந்துட்டல, எங்க உள்ள பைத்தியக்காரம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க கட் பண்ணிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்ல போயிட்டு எங்க காலேஜ் குரூப்ல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கார்த்தி வந்து இப்படி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கான், அது ஒரு ஆள் பிடிக்கிற கும்பல், அதுல கார்த்தி வந்து சிக்கிட்டான், அதுல போய் நீங்களும் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டான். ஆல்ரெடி நம்ம யார்ட்டையும் பேச மாட்டோம், ஆல்ரெடி அவங்க யார்ட்டையும் பேசி ஒரு 4-5 வருஷம் ஆகி போச்சு, அதனால அவ்வளவு வரும், இப்படி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு அந்த குரூப்ல நீங்க நீ பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு 40 பேரை நீ பிளாக் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, அவ்வளவுதான், நம்ம கான்டாக்ட்ல யாருமே இல்லை, முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மகாராஜன் வந்து என்னை ஈஸி பண்ணார். என்ன பண்ணாருன்னா வந்து, உனக்கு என்ன பேசதானே வராது, நீ வந்து பேசுற யாரும் வர வேண்டாம், அவங்க ஐடியே போட வேண்டாம், இப்படி ஒரு ஆப் இருக்குங்கிறத மட்டும் நீ சொல்லு, ஒரு பிசினஸ் இருக்கு, இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரியப்படுத்து, மேற்கொண்டு உள்ளதை அடுத்தடுத்து நம்ம பாத்துக்கலாம், நீ பேசு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேச சொன்னாரு. அப்பதான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் கான்டாக்ட்ல இருக்கவனே எனக்கு வர தேவையில்ல, எனக்கு பேச வராது, நான் பேசுறதை பேசி விடுறேன், வர்றவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். நான் கான்டாக்ட்ல இருக்கவங்ககிட்ட பேசுவேன், இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு, நான் எடுத்திருக்கேன், நல்லா இருக்கு, லாக்டவுன்ல நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கும், இது நிறைய ஃபியூச்சர் பிளான் இருக்கு, இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்ல ஒரு இன்கம் சம்பாதிக்கலாம், நீங்களும் லாக்டவுன்ல கஷ்டப்படுறீங்க என்னன்னு பாருங்க, அப்பவும் இந்த பிசினஸ் பிளான்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பேசுவேன். பேசிட்டு என்னோட பிரதர் தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு, இந்த வருமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு, அவர்கிட்ட என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி அண்ணனை கனெக்ட் பண்ணி விட்டேன். என்னோட கோத்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு கீழே ஓரளவு டீம் வந்துருச்சு. நானும் ஒரு 30,000 to 40,000 சம்பாதிச்சிட்டேன். டீம்லாம் டெவலப் ஆயிருச்சு. அது வரைக்கும் என்னன்னா, அப்போ ஃபுல்லாவே பிரசன்டேஷன் போன் கால்ல தான் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நாங்க பட்ட கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா அப்போ ஃபுல்லா போன் கால்ல தான் பிரசன்டேஷன் கொடுப்போம், க்ளோசிங் நாங்களே தான் கொடுக்கணும். லீடர்கிட்ட கனெக்ட் பண்ணோம்னா அவரே ஆல்ரெடி 300 கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆதிமுருகன் சார் ஒரு சைடு 100 கால் பேசிட்டு இருப்பாரு, சரவணன் சார் ஒரு சைடு கிட்டத்தட்ட 80-90 கால் பேசிட்டு இருப்பாரு, அங்கிட்டு பிரகாஷ் சார் அவர் ஒரு 70-80 கால் பேசுவாரு, இங்கிட்ட மகாராஜன் சார் ஒரு 60-70 கால் பேசுவார். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு ஒரு நாளைக்கு பேசுவேன். அப்ப லாக்டவுன் பாத்தீங்களா, காலையில ஒரு 7:30-8 மணிக்கு எந்திரிச்சோம்னா நைட் ஒரு 9:30-10 மணி வரைக்கும் இதே சோழிதான். உட்காந்து யார்ட்டையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டே கடன் இருக்கு, 5 வட்டி கடன் வாங்கியிருக்கோம், அதை கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமை, கழுத்துல கத்தி. ஸோ அப்ப வேற வழியே கிடையாது, கொடுத்தே தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனு, கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்ப நாங்க முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, நானும் எங்க அண்ணனும் இந்த விஷயத்த கொண்டு போய், அது வந்து கிருஷ்ணன் சார் அவர் வந்து எந்த மீட்டிங் 11 key to success நினைக்கிறேன், 11 key to success ஸ்டெப் டு சக்சஸ் நினைக்கிறேன், ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க சார். அந்த மீட்டிங் கூட நம்ம யூடியூப் சேனல்ல பழைய வீடியோஸ்ல இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ ஒன்று இருக்கும். அப்ப வின் டீம்னு ஒரு டீம் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சார் சொன்ன ஒரு மீட்டிங்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இந்த ஆப்ல ஜாயின் பண்ண ஒரே நல்ல பிரசிடென்ட் டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணேன். பிரசிடென்ட் டைமண்ட்னா ரைட் லெஃப்ட் 6000 பிவி கம்ப்ளீட் பண்ணி 60,000 ரூபாய் இன்கம் இருக்கிறது தான் பிரசிடென்ட் டைமண்ட். அதை ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணுன்னு சொன்னாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறத கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு நெருக்கமான என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு தொழில தொடங்கியிருக்கேன், அந்த தொழில எனக்கு பார்ட்னர் வேணும், உன்னால எவ்வளவு தர முடியும் அப்படின்னு கேட்டு கொடுக்குறவன்ட்ட எல்லாம் காசு வாங்கி, என்கிட்ட 10,000 ரூபாய் இருப்பா, கூட 500 போட்டு 10,500 அனுப்பிச்சு விடு,
என்கிட்ட ஒரு 20,000 இருக்கு, கூட ஒரு 4,500 போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தட்ட 3 ஐடி 7 ஐடி 5 ஐடி 3 அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணாரு. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காசை கலெக்ட் பண்ணாரு, பிளான் எதுவுமே கொடுக்காம கலெக்ட் பண்ணி ஐடிஸை பிளேஸ் பண்ணாரு. ஏன்னா இந்த பிசினஸ் பெருசா வளர போகுது நம்பிக்கையோட நான் எடுத்து என் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த பிளானை கொடுத்துட்டேன். கொண்டு அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. அதுல ஒரு ஒரு 50 பேரை கொண்டு வந்தோம்னா அதுல 30 பேர் வரைக்கும் என்னப்பா இது நீ இப்படி சொல்லி என் காசை வாங்கி ஏமாத்திட்டியப்பா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு ஏதோ ஒண்ணு நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஒரு 20 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது நல்லா இருக்க, இந்த ஆப் பிளான் நல்லா இருக்குது, என்ன முதல்ல சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளானை கேட்க தயாரானாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் முடிவு பண்ணேன். அப்போ நம்மளும் வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், நம்ம இன்கம் எடுத்தாதான் வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க ஒரு 200 பேருக்கு இந்த பிளானை கொடுத்தோம். நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து. ஸோ டேரக்ட்ல போய் பேசணும், இந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் நேர்ல போய் பேசணும், ஒருத்தட்டி ஐடியா கலெக்ட் பண்ணோம். ஸோ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நியர்லி எங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு 42 ஐடி வரைக்கும் நாங்க கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த 42 ஐடிஸ் வச்சு ஒரு இன்கம் வந்தது எங்களுக்கு. ஸோ அந்த இன்கம் வரும்போது தான் எங்களுக்கு இதோட பிளானே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கீழே வந்து சொந்தக்காரங்களே என்னோட தம்பி, என்னோட மச்சான், அப்புறம் என்னோட அக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது ஓகே இதுவும் நடக்குது, ரேஷியோ எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு மீட்டிங்ஸ் அதுலயும் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சோம். அப்போ கிருஷ்ணன் சார் வந்து லாக்டவுனுங்கிறதுனால காலையில 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 4 மணிக்கு. ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு வச்சாங்க. அடுத்து ஓகே உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா, சமைக்கிறவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு, அப்போ 4 மணிக்கு வைப்போம் அப்படின்னு 4 மணிக்கு வச்சு ஒரு 3 நாள் வச்சாங்க, 4 நாள் வச்சாங்க. அடுத்து 5 மணிக்கே வைப்போம் சார் சொன்னாங்க. அதுக்கடுத்து 6 மணி ஆனிச்சு. 6 மணிக்கு வச்சு அது பிக்ஸடா ரொம்ப நாள் போனுச்சு. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற டாப் மோஸ்ட் லீடர்ஸா இருக்க வேதசக்தி மேடம், அப்புறம் நம்மளோட இஸ்மாலி மேடம், இந்த சிஇடிஸா இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே வந்து அப்போ ஒரு இடியா ஒரு சிஇடியா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான்லாம் வந்து நார்மல் பீப்புள் தான். ஒரு அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து ஒரு 100 நபர்கள் கிருஷ்ணன் சார் சிஇடியா இருக்கும்போது மீட்டிங் பண்ணும்போது ஒரு 90ல இருந்து 100 பேர் அந்த மீட்டிங் வருவாங்க. காலையில 6 மணில இருந்து அது ஒரு 7:30 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேல இந்த பிசினஸ் எடுத்து போய் கொண்டு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம கம்பெனில இருந்து ஒரு லீடர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிஇஓ பேசினாரு, அதுக்கப்புறம் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் பேசினாங்க, அடுத்து விபிஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் அது ரொட்டீன் ஆனிச்சு. விபிஸ் பேசினதுக்கு அப்புறம் ஃபவுண்டர் டைரக்டர், ஒரு நாள் விபி ஒரு நாள் ஃபவுண்டர் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி மாறி 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 ஒவ்வொருத்தரா பேசினாங்க. ஸோ அப்படி பேசும்போது அவங்களோட நாலேஜ், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, எதுக்காண்டி இந்த பிசினஸ் எடுத்தாங்க, இதுல அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு தெரியும் போது இந்த பிசினஸ் இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 11 மணி, அடுத்து 12 மணிக்கு ஒரு பிஓஎம், 12 மணிக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் அப்படிங்கறத தொடங்கினாங்க. ஸோ அதை தொடங்கி ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங் இருந்தது 12 மணி, அதுக்கப்புறம் 2 மணி, 3 மணி, அதுக்கடுத்து 6 மணி, அதுக்கப்புறம் 7, 8, 9 மணி. 9 மணிக்கு இப்ப நம்ம பண்றோம்ல இந்த செக்ஷன் 8:20 பண்றோம்ல இந்த செக்ஷன், இதோட இன்ஸ்பிரேஷன் அங்க வந்து 9 மணிக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனா இதே மாதிரி கண்டென்ட் இருக்காது, ஒரு கண்டென்ட் மாறி இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியா மீட்டிங்ஸ் இடையில ஒரு மணி நேரம் டைமிங், இந்த டைமிங்குள்ள இவ்வளவு பேருக்கு பிரசன்டேஷன் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஃபுல் டைம் இந்த பிசினஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு காசு நிறைய தேவை இருக்கு, கடன் நிறைய இருக்கு, கழுத்தை நெரிக்கிற கத்திய கழுத்துல வச்ச சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிசினஸ் வந்து கத்துக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் என்னோட மகாராஜன் சார், பிரகாஷ் சார், ஆதிமுருகன் சார், சரவணன் சார், 4 பேரும் நம்மளோட டீம்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனாங்க. ஸோ 2 மாசத்துல அவங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துலயே நியர்லி சொல்லிட்டே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்க. நம்மளோட கார்த்திகேயன் சார் இருக்கும். கிளியரா இருக்கு சார், கண்டிப்பா சார். வாய்ஸ் கேக்குதா மேடம்? கிளியரா இருக்கு சார். ஓகே மேம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நியர்லி இந்த பிசினஸ்ல இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன்லாம் அப்படியே தளர்வானுச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து என்னன்னா இந்த டிஷர்ட், இது கூட என்னோட போட்டோகிராஃபிக்குள்ள டிஷர்ட் தான். ஸ்டூடியோ ஆரம்பிச்சோம். ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிச்சோம். இந்த பிசினஸ்ல சம்பாதிச்ச காசு, அதுக்கப்புறம் வந்து பத்திரத்தை திருப்பி வச்சிருந்தோம்ல, திரும்ப பத்திரத்தை கொண்டு வச்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஒரு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 8 மாசம், எவ்வளவு நாள், கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு இந்த பிசினஸ்க்குள்ளேயே வரல. வெறும் முனையா மீட்டிங்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுவேன். அப்பப்போ மீட்டிங் லிங்க் வரும்போதெல்லாம் அட்டன் பண்ணுவேன்.
ஸோ அது மாதிரி இந்த மீட்டிங்ல யாருக்கும் பிரசன்டேஷன் கொடுக்குறது கிடையாது. ஏதாவது டீம் மெம்பர்ஸ் கால் பண்ணா எடுத்து பேசணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. எந்த ஒரு இன்கமும் கிடையாது. 8 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டூடியோ பண்ண போறேன், நான் வந்து என் பிசினஸ் நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எடிட்டிங் கத்துக்கிட்டு, எடிட்டிங்கு அப்போ பிடிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தான் எடிட் பண்ணுவேன். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஓகே நம்ம எடிட்டிங் கத்துப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்டிங், டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங், டிஜிட்டல் டிராயிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஓகே இதை வச்சு நம்ம காசு பார்த்துடலாம், நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு ஒரு தாட்ல ஸ்டூடியோ ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம் ரன் பண்ணோம். ஸ்டூடியோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 19ல இருந்து 20 ஆர்டர் வந்தது எங்களுக்கு. சூப்பரா இருந்துச்சு. என் மச்சான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. ஸோ அதனால அவனை வச்சு நல்ல ஒரு ஸ்டூடியோ டெவலப் ஆயிட்டு இருந்தது. இந்த போட்டோகிராஃபி எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ 8-9 மாசம் டெவலப் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா 8-9 மாசம் செலவு மட்டும்தான் முடியும். கையில ₹1 கூட காசு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வர்ற காசு ஃபுல்லா செலவுக்கே போயிட்டு இருந்திருக்கு. ₹1 கூட கையில காசு நிக்கல. 8 மாசம் வரைக்குமே. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நிறைய பேர் வந்து எமோஷனல் கனெக்ட் கிடையாது. ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து முதல்ல ஆதிமுருகன் சாரு, அடுத்து வந்து சரவணன் சார், அடுத்து பிரகாஷ் சார், அடுத்து மகராஜன் சார், அடுத்து நானு, என்னோட அக்கா, என்னோட தம்பி, என்னோட மச்சான், அதுக்கப்புறம் வந்து தனுஷா மேடம், இது மாதிரி ஒருத்தரா வர 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 அப்போ கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு கால் பண்ணுவாரு கிருஷ்ணன் சாரு. கால் பண்ணிட்டு நான் இப்படி எல்லாம் இருந்தேன் தம்பி, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நீ என்ன பண்ற, நீ என்ன ஒருத்தரை பத்தியும் அவங்களோட அவங்களோட ஃபேமிலி எப்படி, அவர் எப்படி, அவர் லைஃப் எப்படி, அவர் என்ன வேலை பார்த்திருக்காரு, எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் பேசுவார். உட்காந்து எங்களை பத்தி எல்லாம். ஸோ லீடர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்மளோட சாருக்கு வந்து ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட சார் வந்து ரீகனெக்ட் ஆயிருக்காங்க. ஒரு 1 மினிட் நம்ம வெயிட் பண்ணலாம். மேடம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு சார். ஐஸ்வர்யா மேடம். சார் கிளியரா இருக்கு, பேசலாம். ஐஸ்வர்யா மேடம் என்னோட வாய்ஸ் கேக்குதா மேடம்? கிளியரா? சார் கிளியரா இருக்கு, கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே மேடம், சூப்பர். ஸோ வந்து ஒரு 8 மாசம் நாங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம். அப்பவும் கிருஷ்ணன் சார் வாரத்துல ஒரு 2ல இருந்து 3 தடவை கால் பண்ணிடுவார். தம்பி எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டூடியோ, எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாம் அவ்வளவு திறமையான தம்பி, நம்ம கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், நீங்களாம் இந்த பிசினஸ்க்கு அவ்வளவு சூப்பரா அடாப்ட் ஆவீங்க, உங்களால கத்துக்க முடியும், சம்பாதிக்க, அவ்வளவு என்கரேஜிங்கா பேசுவார் சார். வாரத்துல ஒரு 2-3 ரூபாய் கால் பண்ணிடுவாரு கிருஷ்ணன் சார். கால் பண்ணி பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நாள் வந்து சுரேந்தர் சார் மீட்டிங் நடந்தது. அன்னைக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது, தம்பி இந்த பிசினஸ் எடுத்து சம்பாதிக்கிறதுக்காண்டி இந்த மீட்டிங் வந்தா நீங்க சம்பாதிக்கலாம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சருக்கான பிளான் இதுல கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும், வந்துருங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க சார். வேற எதுவுமே சொல்லல. தம்பி இது வந்தா நீங்க ஒரு பெரிய அளவுல சம்பாதிக்கான வாய்ப்பு இருக்கு தம்பி, வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கிருஷ்ணன் சாரு. அப்போ வந்து அவர் சொல்ற ஒரு வேர்டுக்கு வந்து பயங்கர வேல்யூ. ஸோ உடனே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்போ பஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. பஸ்ல ஒரு ₹1500 டிக்கெட்டு, அது போக வந்து இந்த ஹால் டிக்கெட் வர ஒரு ₹1000. அதாவது இப்போ நம்ம மதுரை மீட்டிங் நடக்குதுல, அதே மாதிரி சென்னையில அந்த ஹோட்டல் பேர் வந்து ப்ளூ ப்ளூ ஐரிஸ், இந்த ஹோட்டல் பேரு. அந்த ப்ளூ ஐரிஸ்ங்கிற ஹோட்டல் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 பேரை வச்சு மீட்டிங் நடந்தது. அங்க போய் அட்டன் பண்ணோம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை வந்து போட்டு புரட்டி 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 அடிச்ச எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் அங்க கிடைச்சது. இந்த பிசினஸ் மேல பயங்கர நம்பிக்கை கிடைச்சது. இவ்வளவு மக்கள் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கன்னு நம்பிக்கை வந்தது. ஒரு 2-3 பைக்கை பார்க்க முடிஞ்சது, ஒரு 2 காரை பார்க்க முடிஞ்சது. அது மிகப்பெரிய நம்பிக்கையை எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஓகே இதுல நம்மளாலையும் பண்ண முடியும். ஒரு 3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கார் வந்துடும், ஒரு 3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நம்மகிட்டயும் பைக் வந்துடும், ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்மளும் இதுல ஒரு பிசினஸ்ல பெரிய ஆயிடலாம், நம்மளும் இதை கத்துப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டு வெளியே எழுந்து வந்தோம். இதை மாதிரி அந்த ப்ளூ ஐரிஸ் அப்படின்ற ஹோட்டல்லே கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டிங் அட்டன் பண்ணிருப்போம். நார்மலான மகாராஜன் வந்து எக்ஸிக்யூட்டிவ், நான் நார்மலா தான் இருந்தேன். நான் எந்த ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைக்கல, நான் ஒர்க் பண்ணல, அந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணல. மகாராஜன் சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, என்னோட பிரதர் தான் சம்பாதிக்கிறாரு, வீட்டு செலவு எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு, என்ன நம்ம வீட்டு தானே வரப்போகுது காசு, யார் வேலை பார்த்தானே அப்படின்னு சொல்லி நான் மகாராஜனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். எடிட்டிங் ஒர்க் இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து
அந்த 8 மாசம் கழிச்சு ரீஓபன் பண்றோம். அதாவது என்னோட ஸ்டூடியோவும் பயங்கர பீக்ல ஓடிட்டு இருக்கு, என்னோட மேட்ரிமோனியும் பயங்கர பீக்ல ஓடிட்டு இருக்கு. ரெண்டுமே பீக்ல ஓடுது, நல்ல காசு வருது. மேட்ரிமோனில ஒரு நாளைக்கு 1200 1500 காசு வருது. பயங்கர ப்ரெஷர், மைண்ட் ப்ரெஷர் பயங்கரமாயிடுச்சு. சோ இது ஒப்பேராது, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 30,000 சம்பாதிக்கணுமா, ஆக்சஸ் இந்தியாவில் அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஸ்டூடியோ ஒதுக்கி என் மச்சான் கையில கொடுத்துட்டு மேட்ரிமோனியை மொத்தமா இழுத்து மூடிட்டு மொத்தமா அந்த பிசினஸ் விட்டு வெளியே வந்து ஆக்சஸ் டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நானு, அதுக்கப்புறம் ஆதிமுருகன் சாரு, அதுக்கப்புறம் மகாராஜன் சாரு, அதுக்கப்புறம் வந்து சங்கர் சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷா மேடம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு 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 5-6 பேர் தான் இருந்திருப்பாங்க மொத்தத்திலேயே. அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குங்க. நம்மளோட மகாராஜன் சாரும் சரவணன், நம்மளோட மகாராஜன் சாரும் ஆதிமுருகன் சாரும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் அண்ட் வந்து ஹோஸ்டிங் வந்து மகாராஜன் சார் பண்ணாருன்னா பிரசன்டேஷன் ஆதிமுருகன் சார் பண்ணுவாரு. ஆதிமுருகன் சார் வந்து ஹோஸ்டிங் பண்ணாருன்னா மகாராஜன் சார் பிரசன்டேஷன் பண்ணுவாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆனோம். ஸோ அப்போ திரும்ப நம்மளோட ஜீரா மேடம் ஆட் ஆனாங்க. இந்த மாதிரி ஒருத்தரா வந்து ஆட் ஆனதுதான். அதுக்கப்புறம் நம்மளோட உசேன் சார், ஜமால் மீரால் மேடம், ஆதிமுருகன் சார் டீம்ல ஒரு 5-6 பேர் உள்ள ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலமுருகன் சார், இந்த மாதிரி ஒரு 10-15 பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண டீம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஹார்ட் ஒர்க்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க். ஏன்னா அதுல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆதிமுருகன் சார் தான். ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா வந்து இங்க இருந்து கிளம்பி அங்க போன சார், இங்க போன சார், அப்படி அங்க போன பிரசன்டேஷன், க்ளோசிங், ஐடின்னு ஒர்க்கு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. அது போக பிரசன்டேஷன், சார் நான் வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கேன் சார், அந்த காரணம் நொட்டெல்லாம் சொல்லவே மாட்டார். அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டார். பிரசன்டேஷன் அவருன்னு போட்டிருக்கா 6 மணிக்கு டான் உள்ள வந்துருவார். ஒரு பைக்கை கொண்டு போய் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டு, ஏதாவது காட்டுக்குள்ள நிப்பாட்டி, ஏதாவது ஒரு தெருக்குள்ள நிப்பாட்டி, ஏதாவது ஓரத்தில் நின்றுகிட்டு எல்லாம் பிரசன்டேஷன் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆதிமுருகன் சாரும் மகாராஜன் சாரும் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஆதிமுருகன் சாரும் மகாராஜன் சார் வந்து ஒரு இடிஎஸ் மீட்டிங் தாண்டி சென்னை போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வழியே இல்லை, மீட்டிங் பண்ண யாரும் கிடையாது, டெய்லி மீட்டிங் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ இந்த நம்ம இப்ப இருக்குல்ல அத மாதிரி நம்ம வந்து டீம்ல இருக்க மக்கள் பிஓஎம்ல மட்டும் தான் உட்கார வச்சு மக்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நபர்கள், புது நபர்கள் அந்த மீட்டிங் உட்கார வைப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா அந்த மீட்டிங் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து அப்போ மகாராஜன் சார் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஒர்க்கு பிஸி ஆகும்போது நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல நான்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும்னா, அந்த ஹோஸ்டிங் பண்றவங்க, பிரசன்டேஷன் பண்றவங்களுக்கு மரியாதை பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு, அவங்கள வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராட்டுவாங்க. சார் நீங்க சொன்னது அப்படி இருந்தது சார், எப்படி இருந்துச்சான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு சில ஆசைகள் இருந்தது அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல. அந்த ஆசை நான் வந்து ஹோஸ்டிங் பண்றதுக்கு நீ புஷ் பண்ணும் போது, ஓகே என்னதான் பண்ணணும் சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி ஒரு 6 பாயிண்ட், இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி ஹோஸ்டிங் பண்றதுக்கு எழுதி வச்சு அதை பேசினேன். ஒரு 15 நிமிஷம் ஹோஸ்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஹோஸ்டிங் பிரசன்டேஷனுக்கு போனேன், பிரசன்டேஷன் ஃபுல்லா பண்ணேன். கடைசியில ஹோஸ்டிங்ல இருந்து பெஸ்டா பண்ண ஆரம்பிச்சு ஹோஸ்டிங் விட்டு வெளியே வந்தேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் ஹோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசன்டேஷன் என்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசன்டேஷன்ல இருந்து க்ளோசிங் போனேன். இப்போ க்ளோசிங் எனக்கு ஒரு வாரத்துக்கு 1 நாள் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிதான் லீடர்ஸ் அப்படியே டக்கு 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 டக்குன்னு டெவலப் பண்ணோம். ஒரு மீட்டிங் பண்ண அதுல கிடைக்கிற மோட்டிவேஷன், ஒருத்தர் என்னை பாராட்டும் போது உன்னால முடியும், உனக்கு இந்த விஷயம் திறமை இருக்கு, உன்னால பேச முடியும், உன்னால இந்த பிசினஸ் கத்துக்க முடியும், உன்னால இந்த டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்க ஆரம்பிச்சது. ஒர்க் பண்ண நான் பிராக்டிக்கலா ரொம்ப வந்து இந்த பிசினஸ்காண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னொன்னு என்னன்னா, கொஸ்டின்ஸ். எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கேள்விகளை வந்து கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நிறைய இந்த கேள்விகளை வந்து நான் சந்திச்சுட்டு இருந்தேன். அந்த கேள்விகளை சந்திக்க அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர்
கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன். ஒரு கர்சன் சார்ட்ட போய் கேட்பேன், ஆதிமூலம் சார்ட்ட போய் கேட்பேன், மகாராஜன் சார்ட்ட போய் கேட்பேன். ஒரே கொஸ்டினை 2-3 பேர் இப்படி சொல்றாங்க சார், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா பில்ட் ஆகி நம்மளோட மதுரையில வச்சு நடந்த ஃபர்ஸ்ட் ரியோ கிராண்ட்ல வச்சு நடந்த ஃபர்ஸ்ட் 100 லீடர் மீட்டிங்ல வச்சு எனக்கு, உசேன் சாருக்கு, ஜீனா மேடத்துக்கு வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். நானும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், மகாராஜன் சாரும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ராயல் ஃபீல்டு போனாரு, ஆபீஸ் ஓப்பன் பண்ணாரு. அந்த ஆபீஸ் வச்சு டிராவல் பண்ண ஒரு 1 இயர் பயங்கரமான ஒர்க் பண்ணோம். நானும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறமா எம்பையர் டீம் அப்படிங்கிற ஒரு டீமை கிரியேட் பண்ணி அந்த டீமை வச்சு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அந்த மீட்டிங்ல முதல் எம்பையர் டீம் அப்படிங்கிற ஒரு டீமை லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்ல எனக்கு சிஇடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு இடையில நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ப்ளூ ஐஸ் அந்த ஹோட்டல்ல 5 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சக்சஸ் டீம்ல இருக்கும்போது. அதுக்கப்புறமா ப்ளூ லகான் அப்படிங்கிற ஹோட்டல்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கான மீட்டிங், கம்பெனியோட மீட்டிங் கிட்டத்தட்ட 4 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிமாஸ் அப்படிங்கிற ஹோட்டல்ல கிட்டத்தட்ட 8 மீட்டிங் 500 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ லகானு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் காலேஜ்ல வச்சு 4000 பேரை வச்சு கிட்டத்தட்ட 100 பேருக்கு கார் கீ கொடுக்குற ஃபங்க்ஷன். இப்போ கூட வீடியோ யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் பார்த்தா தெரியும். கார்னிவல் ஃபங்க்ஷன் சொல்லி அந்த ஃபங்க்ஷன் என் லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அவ்வளோ லீடர்ஸ், அவ்வளோ மக்கள், அவ்வளோ பேர் பேசின விஷயங்கள், அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா கிரியேட் ஆனிச்சு. இந்த பிசினஸ் தாண்டா, இதை அசைக்க வேற எவனுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து இது வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண கிடையாதுங்க. நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன், இன்னைய வரைக்கும் ஆச்சு என்கிட்ட கையில ₹1 காசு இல்லைனாலும் மகாராஜன்கிட்டயோ யாருக்கிட்டயோ கடன் வாங்கியோ ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அடமானம் வச்சாது நான் அந்த மீட்டிங் போயிடுவேன். ஏன்னா அந்த மீட்டிங் போனா அதுக்கப்புறம் அதை விட ஒரு 4-5 மடங்கு காசு சம்பாதிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ நான் சிஇடி ஆனதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சேன். ஹெட்செட்ல இருந்து சின்ன 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 சின்னதா ஒவ்வொன்னா நான் வாங்க ஆரம்பிக்கும் போது சிஇடி ஆனோன்னு ஓகே நம்ம சிஇடி ஆயிட்டோம். மகாராஜன் ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு பைக் இருந்தது, எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இங்க எல்லாருமே ட்ரீம் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னா நான் ஸ்டார்டிங்ல ஜாவா 42 பைக்கோட போட்டோவை எடுத்து நான் டைரியில வச்சிருந்தேன். இது நல்லா இருக்குது, இந்த பைக் தான் வாங்கணும், டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம திருநெல்வேலியிலேயே ஒரு டிஃப்ரெண்டான பைக்கா இருக்கும், நம்ம ஊர்லயே தனியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பைக்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பைக் எங்க போனுச்சுன்னு தெரியல. நான் வேற ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்னோட ட்ரீம் லிஸ்ட்ல கூட அந்த போட்டோ தான் இருக்கும், எலக்ட்ரிக் பைக்கோட போட்டோ தான் இருக்கும், அதான் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஓகே அந்த பைக் வந்து கண்ணில் அமுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு இடத்துல இந்த கண்ணில் இந்த பைக் வந்து தென்பட்டுட்டே இருந்தது, வாங்குன்னு ஒரு மைண்ட் செட் சொல்லிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் போய் அந்த பைக்கை வாங்கணும். கிட்டத்தட்ட ₹2,40,000 ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த பைக்கை நான் வாங்கினேன். வாங்கி அந்த பைக்கை வச்சு அதுக்கப்புறம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்பையர் டீம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 400 லீடர் மீட்டிங்ல வச்சு நம்மளோட விஜய் சிஇடி சார் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த டேப் வச்சு ஒரு ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி ஐ டேப் வச்சு பேசி ஐ டேப் வச்சு ஓகே நல்லா இருக்கு, நம்மளும் டேப் வாங்கலாம், நம்மளுக்கு எடிட்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 வாரத்தில் இந்த டேப் வாங்கினேன். ஸோ இங்க இந்த பிசினஸ்ல நம்ம தொடர்ச்சியா இது எல்லாத்துலயும் விஷயம் என்னன்னா, நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிற இடத்துலயும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாதியில என்னால எல்லாத்தையுமே கத்துக்க முடியும் நான் முடிவு பண்ணி கடைசியில எல்லாத்தையும் என்னால பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுகள் வரும்போது நான் இப்போ சிஇடியா இருக்கேன். ஸோ இங்க இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்பெல்லாம் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்சி, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்ச்சியா இந்த பிசினஸ் பண்றீங்க, அப்பா என்ன சொன்னாலும், மாமா என்ன சொன்னாலும், சித்தப்பா என்ன சொன்னாலும், பெரியப்பா என்ன சொன்னாலும், அண்ணன் என்ன சொன்னாலும், அக்கா என்ன சொன்னாலும், யாரு என்ன சொன்னாலும் இந்த பிசினஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்கிறது தான் முக்கியம். இந்த ஒரு 3 வருஷ ஜெர்னில இது வரைக்கும் நீ 4 திருப்பு இந்த பிசினஸ் உனக்கு செட் ஆகுதுல, நீ போய் உன் சோனிகம் வேலையே பாரு, அதுதான் உனக்கு பெஸ்ட், நீயும் அதுல போய் ஒர்க் பண்ணி நான் இதை சம்பாதிக்கிறேன், நம்ம வீட்டை செட்டில் பண்ணிடலாம் போ அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் தாண்டி இந்த பிசினஸ்ல நான் நின்னதுனாலதான் இந்த பிசினஸ் நான் ஒரு சிஇடியா இருக்கேன். கிட்டத்தட்ட மந்த்லி நல்ல ஒரு இன்கம்ங்கிறத நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கு. கீழே உசேன் சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிருக்காரு. அது போக உசேன் சார் கீழையும் எனக்கு கீழையும் சேர்த்து டோட்டலா ஒரு 12 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வரைக்கும் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அதுல ஒரு சில பேர்கள் ஒர்க் பண்ணல, இப்போ ஒர்க் பண்ற பீப்புள் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் என்னன்னா இந்த தொழில் வாய்ப்பு இந்த ஆக்சிஸ் இந்தியா மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகும்போது அதுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு
எவ்வளவு இறுக்கமா புடிச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த பிசினஸ் நம்மளும் பெரிய விட்டு அடையலாம். என்ன ஒரு விஷயம்னா, எம்டி சிஓ எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இந்த பிளான கிரியேட் பண்ணி போய் மேல உட்கார்ந்துருக்காள். நான் எப்பொழுதுமே யோசிக்கிறது என்னன்னா, எம்டி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மலையில ஏறுறோம். அது எம்டி சிஓ அந்த மலைக்கு மேல இல்லை, நம்மளுக்கு கூட அவங்களும் மேல ஏறிட்டு இருக்காங்க. நம்மளோட லீடர்ஸும் இந்த பிசினஸ்ல ஏற 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 ஒரு டெக்னாலஜி வர வர ஒரு அப்டேட் வர 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 கம்பெனி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்சஸ் பே ஆப்பா இருக்கட்டும், இவன் ப்ராடக்ட் ஐடி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 3500 ஐடியா வச்சு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை மொத்தமா சால்வ் பண்ணு. கம்பெனில ஒரு கரும்புள்ளின்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அப்படி தொடர்ச்சி எறியறது நம்ம கம்பெனியோட பெஸ்டான ஒரு ஃபார்முலான்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு பெஸ்டான பிளானு. இப்பவும் சொல்றேங்க, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம், ஆக்ஸ் இந்தியாங்கிற கம்பெனி ப்ராடக்டால பிரச்சனையாகும், இன்கமால பிரச்சனையாகும்னு யோசிச்சீங்கன்னா, ப்ராடக்ட் நம்ம கம்பெனிக்கு ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் கிடையாது. நீங்க நான் சோறே சாப்பிடுறது, சோறு உற்பத்தியே நின்றுச்சு, எல்லாரும் மாத்திரையை தான் திங்கிறோங்கிற நிலைமை வந்தா கூட ஆக்சஸ் இந்தியாவில் அந்த மாத்திரையை போட்டு சேல் பண்ணுவோம். ட்ரோன்ல தான் டெலிவரி ஆகுது, டெலிவரி பார்ட்னரே கிடையாது, நாங்க ட்ரோனை போட்டு டெலிவரி பண்ணுவோம். இங்க என்ன டெக்னாலஜி இருந்தாலும் அது ஆக்சஸ் இந்தியா கூட அடாப்ட் ஆகும். ஆக்சஸ் இந்தியா அதுக்கு அப்கிரேட் ஆகும். நீங்க அப்கிரேட் ஆக தயாரா இருக்கீங்களா? அந்த அப்கிரேட் ஆகும்போது இந்த பிசினஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த ஆக்சஸ் இந்தியா வளரும் போது நானும் வளர்ந்துருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆக்சஸ் இந்தியால 200 ப்ராடக்ட் இருந்தது, 13 பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தது, 36,000 கஸ்டமர் இருந்தாங்க. எனக்கு சொன்னவர் சிவகங்கையில இருக்காரு, சம்பாதிச்சவங்க சென்னையில இருக்காங்க, திருநெல்வேலியில நானும் எங்க அண்ணன் தான் முதல். இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி ஏரியா யாருமே ஆக்ஸ் இந்தியா பண்ணல, எந்த ஒரு டீமும் இல்ல, யாரும் திருநெல்வேலி ஊர்ல உட்காந்து பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 1000 கஷ்டங்கள், 1000 பிரச்சனை, எவ்வளவோ கேள்விகள், எவ்வளவோ கிண்டல்கள், அதுக்கு மத்தியில இந்த பிசினஸ் தொடர்ச்சியா பண்ணோம். இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்ல இருந்து 7000 ப்ராடக்ட் ஆயிருக்கு. 13 பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து 200 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 36,000 கஸ்டமர்ல இருந்து 8 லட்சம் கஸ்டமர் ஆயிருக்காங்க. அது போக நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப் 2 ஓபன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப், ஆக்சஸ் பேங்கிற ஒரு ஆப் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது போக நம்மளுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லயும் பிரான்ச் ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அதர் கண்ட்ரீஸ்லயும் டீம் டெவலப் இருக்கு. இந்த பிசினஸ் இந்த ஒரு 3 வருஷத்துல ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஸ்டார்ட் பண்ணி இப்போ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ங்கிற போஸ்டிங் வரைக்கும் நான் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை சம்பாதிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஆக்சஸ் இந்தியா பிசினஸை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் 5 மாசம் ஆனாலும் நான் தொடர்ச்சியா அந்த பிசினஸ்ல ஒர்க் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நேர்லி ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துல இருந்து ஒரு 1.25 2 வருஷம் நான் தொடர்ச்சியா வேலை பார்த்திருப்பேன். அந்த ஒரு 1.25 2 வருஷத்துலயே நான் இடி சிஇடி எல்லா போஸ்டிங்கும் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்ல ஏர்ன் பண்ண சொன்னோம்ல ஒரு 40,000 50,000, மீதி இருக்க எல்லா காசையுமே ஒரு 1.5 வருஷத்துல சம்பாதிச்சதுதான். அப்போ இந்த பிசினஸ்ல நீங்க கான்பிடண்டா கத்துக்கணுங்கிற முடிவோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பாக்குற ஒருத்தருட்டையும் என்னப்பா இது ஒரே மீட்டிங்ல சொன்னதே சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. மீட்டிங்ல சொன்னதே சொல்றதுக்குல இந்த மீட்டிங் ஒரு விஷயத்த சொல்றதே சொல்றாங்கன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. நம்ம கம்பெனி வீக்லி பிளானு, வீக்லி வீக்லி அதாவது சனிக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிசினஸ், அதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட், அதேதான் ரிப்பீட் தான் நடக்கும். யோசிச்சு பாருங்க, அதேதான் பிசினஸ், அவ்வளவுதான் பிசினஸ். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அவ்வளவுதான். அதுக்கடுத்து திரும்பியும் அதே வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் ஈஸி. பிசினஸ் பண்றவங்க பெரிய பெரிய மல்டி மில்லியனரா இருக்கவங்க எல்லாருமே ஒரு 2 வேலை ஒரு 3 வேலைய தொடர்ச்சியா பண்ணனாலதான் சக்சஸ் ஆயிருக்காங்க. நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்க நீங்க பெஸ்டா பண்ற ஆளா மாறி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பண்றத பாக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்தாலே நீங்க பெரிய ஆள் தான். இப்போ நான் இந்த பிசினஸ்ல ஹோஸ்டிங் பெஸ்டா பண்ணேன், ஹோஸ்டிங்ல இருந்து வெளியே போய் பிரசன்டேஷன் பண்ணேன், பெஸ்டா பண்ணேன், அடுத்து க்ளோசிங் பண்ணேன், இப்போ ட்ரைனிங் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மொத்தத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 2 மீட்டிங் தான் பண்றேன். மார்னிங் மீட்டிங் ஒரு 2 ஷெடியூல் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல ஒரே ஒரு க்ளோசிங் தான் கிடைக்குது. இந்த அளவுக்கு தான் இப்ப நான் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லெவலுக்கு போற வரைக்கும் நீங்க உட்காந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகலாம். இன்னொன்னு ஷோ பண்ணுங்க. இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தொடர்ச்சியா பண்ணுங்க. இன்விடேஷன் பண்ண முடியுதா, டெய்லி இன்விடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நேர்ல போய் பேசுறதுக்கு பிடிச்சிருக்கா, நேர்ல போய் பேசுங்க உட்காந்து. நீ போன் கால்ல பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கா, போன் கால்ல இன்விடேஷன் பண்ணிட்டே இருங்க. வீடியோ கால்ல பேசுறது பிடிச்சிருக்கா பண்ணுங்க.
இந்த பிசினஸ நிறைய பேருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களை நம்பி நிறைய மக்கள் வருவாங்க. உங்களை நம்பி வந்த மக்களை சம்பாதிக்கணும்னு நினைச்சாலே நீங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆகலாம். சோ என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் இந்த ஆக்சிஸ் இந்தியா மாத்திருக்கு. இந்த வருஷம் 2024 நான் ஏன்னது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். எனக்கு பெருசாலாம் ஆசைகள்லாம் நிறைய கிடையாது. ஆசைகள் நான் பெருசா வச்சதும் கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப ரீபர்ச்சேஸ் இன்கம் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மார்ச்சுக்குள்ள அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ரீபர்ச்சேஸ் இன்கம் எல்லாம் கொடுக்க போறாங்கிறதுனால அதே 15 லட்சம் ரூபாய்க்கு உழைச்சாலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க. அப்ப யோசிச்சுக்கங்க நீங்க என்ன பண்ணலான்னு. இங்க இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5000, 10,000, 15,000 சம்பாதிக்கிற வரைக்கும் தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நீங்க 20,000, 25,000 பண்ண வச்சீங்கன்னா அதை நானும் பண்ணுவேன் முடிவு எடுக்கிற ஒரு 5 பேரை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கிரியேட் பண்ற ஒரு ஆளை நீங்க மாறிட்டீங்கனாலே உங்களோட இன்கம் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஆக்சிஸ் இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு தி ஹோஸ்ட். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சூப்பரா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான உங்களோட சக்சஸ் ஷேரிங்கமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிப்ஸ் நான் என்னத்தை ஃபாலோ பண்ணேன், எதை ஃபாலோ பண்ணா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கறத நம்மளோட கார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க, ஹேண்ட் டவுன் பண்ணிட்டேன். இந்த செக்ஷனை நான் ஃபுல்லா கவனிச்சேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபுல்லா கவனிச்சேன், நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ முதல்ல கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து நான் வாய்ப்பு கொடுப்பேன். கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து அன்மியூட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டியே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 139 பேர் இருக்காங்க. நம்மளோட செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு 200 நபர்களுக்கு மேல இருந்தாங்க. இப்போ பாதி பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. நம்மளோட ஒன் ஆஃப் த சீரி வந்து அவங்களோட சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் இதுதானா? ஸோ ஓகே, நம்மளோட 2 பேர்கிட்ட அப்படிங்கறதுமே நம்மளோட ஃபீட்பேக்கை கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் N2Y கனி பிரியங்கா CL உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்மளோட செக்ஷன் எப்படி போச்சு அதை பத்தியான ஃபீட்பேக் தெரிவிக்கலாமா மேம்? எஸ் மேம், ஹாப்பி ஈவினிங். வேற லெவலாக போச்சு. எனக்கு ஒரு ஃபேவரட்டான சிடி கார்த்திகேயன் சார். எப்போவுமே ரொம்ப ஒரு யதார்த்தமா பேசுகிற ஒரு பர்சன். அவர் சொன்ன வார்த்தையில் அவரோட முகபாவனையிலே தெரியுது. அவர் கடந்து வந்த விஷயத்துல ஒரு விஷயம் கூட ஒரு ஃபேக் இல்லை அப்படிங்கிறது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் பேசினது. சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்டா ராயல் ராஜேஷ் சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த செக்ஷன் பத்தியான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா சார்? ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் சார். சூப்பர். இன்னைக்கு செஷன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு முன்னாடி உள்ள சிஇடிஸா இருக்கட்டும், இவருக்கு கீழே உள்ள இடிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நான் இது வரைக்கும் பேசினேன். பட் ஆனால் சார் கூட ரொம்ப ஆனது இல்லை ஸ்டார்டிங்ல. பட் ஆனா ஒரே ஒரு பிஓஎம் அட்டன் பண்ணேன். சார் ஒரு கோச்சிங் கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் வந்து என்ன ஆயிட்டோம்னா, இப்படி ஒரு நபரை நம்ம இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டோமே, இவரு கூட நம்ம ஷேரிங் பண்ணாம இருந்துட்டோமே, நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட துயரங்கள்லாம் சொல்லாம இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. அந்த நிமிஷத்துல இருந்து அவர் கூட தான் நான் இப்போ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுல 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி என்னோட ஃபீட்பேக் முடிக்கிறேன். அவரு கஷ்டப்பட்ட அந்த காலங்கள், அதாவது லோட் லாரி காய்கறி ஏத்திட்டு போகக்கூடிய அந்த லாரியில 13 கிலோமீட்டர் நடந்து வந்து ஏறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எமோஷனலாகவும் டச்சிங்கா இருந்தது. அப்புறம் பெங்களூர்ல இவ்வளவு தூரம் 45,000 ரூபாய்க்கு நம்ம திருநெல்வேலி எனக்கு தெரிஞ்சு இன்கம் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்னா கார்த்திகேயன் சார் மட்டும் தான். வேற யாருமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. திருநெல்வேலியில இருந்து உள்ளூர்ல இருந்து 45,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுங்க அப்படின்னு சொன்ன நபர் யாருமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருந்த ஒரு நபருக்கு இவ்வளவு ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கும்போது அதுல இருந்து திரும்ப வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அப்புறம் சார் அட்டன் பண்ண ஒரு 500 நபர் SRM காலேஜை வச்சு அட்டன் பண்ணும்போது அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்டா இருந்தது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நானும் எடுத்துக்கிறேன். முக்கியமா விபி சார் அவரு கால் பண்ணி சொன்ன விஷயத்துல, நீ வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணா நீ அடுத்த நிமிஷமே நல்லபடியா ஒர்க் பண்ணி சம்பாதிப்ப. இந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த செஷனை கொடுத்த கார்த்திகேயன் சாருக்கும் போஸ்டிங் பண்ண ஐஸ்வர்யா மேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பரா உங்களோட ஃபீட்பேக்குமே வந்து தெரிவிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
ஸோ நெக்ஸ்டா எம்பிஎஸ் ஸ்மைலி பாலச்சந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு செக்ஷன் உங்களுக்கு எப்படி போச்சு, இதை பத்தியான ஃபீட்பேக்கை வந்து சொல்லலாமா சார்? ஓகே மேடம். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். கார்த்திகேயன் சார் சூப்பராக அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சு போயிட்டு இருந்தது விவரமா சொல்லியிருந்தாரு. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கன்சிஸ்டன்சியாக நம்ம பிஸ்னஸ் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம போராடிட்டு இருந்தால் கடைசியில் பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு. 1.5 வருஷம் 2 வருஷத்துல நல்ல வேலை செஞ்சு சிஇடி போஸ்டிங் வந்தேன் அப்படின்னா ஆரம்பத்தில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பரான செக்ஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச் சார். நான் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பெரிய அளவில் சாதிப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலச்சந்திரன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணலாம் சார். சிவா இடி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க எதுவும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எஸ் மேம், என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு சார். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாராஜ் சார் சூப்பரா பேசுனீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர். ஸோ சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பக்கத்துல இருந்து. பிளஸ் நம்மளோட மகாராஜ் சார் சொன்ன விஷயங்கள்ல, சரி கார்த்திகேயன் சார் சொன்ன விஷயங்கள்ல, எஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்தா எல்லா இடத்துக்கும் வருவாங்க. கார்த்திகேயன் சார் வீட்டுல இருந்தா எல்லாமே பாப்பாரு மேக்ஸிமம். மகாராஜ் சார் தான் வெளியில இருந்து ஷோ ஆகுறது அப்படிங்கிறது. கார்த்திகேயன் சார் ஷோ ஆக மாட்டாங்க அவ்வளவா. மகாராஜ் சார் தான் அவ்வளவா வெளியில தெரிய வந்தாரு. ஸோ அப்படி நிறைய இடங்கள்ல கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்தப்ப சொல்லியிருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசும்போது, பண்ணுவோம் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த மோட்டிவேஷன் எந்த இடத்துல இருந்து வரும்ன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப டவுனா போய்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வாங்க சார் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு க்ளோஸான ஃபேமிலி மாதிரியான ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா நிறைய விஷயங்கள் மீட்டிங்ல நடந்தது. காலையில 4 மணி 5 மணிக்கு நடந்த மீட்டிங்லாம் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு அது சொல்ல சொல்ல நிறைய மைண்ட்ல ஓடுச்சு. சரி, நம்மளும் இப்பெல்லாம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோமே. ஆனா இப்ப வர்றவங்களுக்கு வந்து 6 மணி 7 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்றது இவங்களுக்கு வந்து பெருசா தெரியுது. அவ்வளவு அட்டன் பண்ணுமா? இப்ப வந்து 9:50 இன்ன வரைக்கும் கூட நிறைய பேர் மீட்டிங்ல இல்ல, இன்னமும் ரிலீஸ் ஆகி வெளியில போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த 9 மணிக்கு மேலதான் சக்சஸ் டீம்ல இருந்து நாங்க மீட்டிங்கே ஆரம்பிப்போம், ஏற்கனவே இருக்கும்போது. சோ அப்படிலாம் இருந்த காலகட்டத்துல இருந்து வந்தவங்க தான் அன்னைக்கு நிலைமைக்கு அந்த டைமிங் அப்படிங்கிறத கொடுத்து இங்க மீட்டிங் அட்டனும் கத்துக்கணும்னு இருந்தவங்க இங்க எல்லாருமே லீடர்ஸ் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா பிசினஸை விட்டு போகாம பிசினஸ்ல கண்டினியூ பண்றாங்க. இல்ல மீட்டிங்லாம் என்னத்த அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்பவும் நான் அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில போன நபர்களை கொண்டு இந்த பிசினஸ்ல கண்டினியூ பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறிதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஷேர் பண்றேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பரா நம்மளோட செக்ஷன் எப்படி போச்சு, உங்களோட பழைய நினைவுகள் அதை பத்தியுமே வந்து ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹேண்ட் ரைஸை டவுன் பண்ணிட்டேன். நான் கட்டாயமா நம்மளோட சக்சஸ் ஆரிக்கு ரிவ்யூ கொடுத்தே அவன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஸோ சூப்பர். சத்யா சிஎல் மேம், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். எஸ் மேம், ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நம்முடைய கார்த்திகேயன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு சக்ஸஸ் ஷேரிங் வேற லெவலில் போச்சு. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி தான் கடந்து வந்த பாதையில் அது எப்படி பழைய நினைவு தான். சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வேற லெவலில் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி டெய்லி ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நெக்ஸ்டா எம்பிஎஸ் ஷாலம் ஸ்மைலி, அவங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுத்துருக்கேன். உங்களை பத்தி அவங்களுக்கு இந்த செக்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாமா மேம்? கண்டிப்பா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் உட்காந்து இரவு வணக்கம். அப்புறம் கொண்டு சூப்பரா போச்சு இந்த செக்ஷனு. அப்புறம் கொண்டு கார்த்திகேயன் சார் அவர் கடந்து வந்த பாதையை பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதுக்கு உண்டான வழியும் சொல்லியிருக்காரு. நம்ம அதை கடைபிடிக்கலாம். அவ்வளவுதான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ரொம்ப சூப்பரா இது பண்ணியிருக்கீங்க. NTY வேல்வெளி மேம், உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாமா? ஹலோ மேம், கேக்குதா? ஹலோ, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. கேக்குதா மேம்? கிளியர் மேம், கண்டினியூ பண்ணுங்க. நான் இப்போ 2 days தான் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. நான் ஃப்ரெஷர் தான். ஓகே மேம். ஹலோ, கேக்குது எப்படி மேம்.
எப்படி இதில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற இது கான்செப்ட் ஆமா, உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. என் மைண்ட்ல டோட்டலா பிளாங்கா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க இவ்வளோ ஷேர் பண்ணுங்க மேம். கேக்குதா மேம்? கேக்குது, ஷேர் பண்ணுங்க. கேக்குது மேம். பண்ணி எப்படி எப்படிலாம் பண்ணணுன்ற ஐடியாவே என்கிட்ட இல்லை. இப்ப அவங்க அந்த சார் சொன்னது மூலமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே மேம். இப்போ சூப்பரா எடுத்து நம்மளோட பிசினஸ்மே வந்து வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய சம்பாதிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ரொம்ப சூப்பரா எனக்குமே வந்து செக்ஷன் போச்சு. நம்மளோட கார்த்திகேயன் சாரோட சக்சஸ் சரிங்க வந்து நிறைய இடத்துல வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த சக்சஸ் சரிங்க வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அந்த நம்மளோட லாரியில அவங்க டிராவல் பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வந்து இன்னைக்குதான் வந்து நான் ரொம்ப புதுசா வந்து கேட்கறேன். நானுமே வந்து நிறைய விஷயத்த இன்னைக்கு சக்சஸ் சரிங் மூலமா கத்துக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்க எல்லாருமே வந்து கத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்மளோட குரூப் எல்லாருக்குமே வந்து நம்மளோட வாய்ஸ் நோட் அண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான் வந்து தெரிவிக்க விடணும். ஸோ இந்த செக்ஷன் முடிச்சுட்டு கட்டாயமா உங்களோட வாய்ஸ் நோட் அண்ட் ரைட்டிங் நோட்ஸுமே வந்து உங்களோட இடிஸ் அண்ட் சீரீஸ் குரூப்ல வந்து கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீரீஸ் ஒரு ஆள் வந்து சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. அந்த குரூப்பே வந்து நம்ம தான் வந்து தெரிவிக்க விடணும். ஸோ வராத நபர்களுக்குமே வந்து அந்த ஒரு வாய்ஸ் நோட் அண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட கார்த்திகேயன் சீரீஸ் இதுக்கப்புறம் எப்போ சக்சஸ் ஷேரிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு செக்ஷன் எனக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஸோ செக்ஷன் கொடுத்தா என்னோட கார்த்திகேயன் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அன்மியூட் கொடுத்துருக்கேன். நம்மளோட கார்த்திகேயன் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளோட செக்ஷனுமே வந்து வாங்கிட்டு தேங்க்யூ கார்த்திகேயன். தேங்க்யூ ஐஸ்வர்யா சார். Thank you, Karthikeyan and Aishwarya. தேங்க்யூ லீடர்ஸ். நம்மளோட செக்ஷனுமே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். செக்ஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ராமகுட்டியும் செக்ஷனை எண்ட் பண்ணிருங்க. Madam, wind up avale. No wind up avale. Hello. Aishwarya madam.